அதிமுகவை பொறுத்தவரை அதிமுக நீண்ட காலமாக விஜய் தன்னோடு பாஜக கூட்டணியில் வந்துவிடும். என்டிஏ கூட்டணியில் விஜய் வந்த பிறகு நம்முடைய வெற்றி எளிதாக மாறும் இந்த கனவுல இருந்தார் எடப்பாடி. ஆனால் விஜய் என்டிஏ கூட்டணியில் இணைய மறுத்து விட்டார். இணைய விருப்பம் தெரிவித்தார். துணை முதலமைச்சர் டிமாண்ட், அதை எடப்பாடி அனுமதிக்கலை. இப்போது இந்த தேர்தல் ஜுரம் திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பு, எதிர்பார்ப்பு. நீங்கள் திமுக மேடையிலேயே விஜயை எதிர்ப்பதற்காகத்தான் 10 சட்டமன்ற உறுப்பினர், ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், பணம் பல கோடி கொடுத்து விலை கொடுத்து வாங்கப்பட்டவர் தான் பிரேமலதா தான். ஒரே அசைன்மெண்ட் என்ன? விஜயை எதிர்க்கக்கூடிய ஒரு வலிமையான ஆள் வேணும். இதுவரைக்கும் விஜயை லாலிபாப் என்று சொன்னது பிரேமலதா தான், கூட்டணி கட்சி தலைவர்களோடு சொல்லலை. இதற்காகத்தான் திமுக மிகப்பெரிய விலை கொடுத்தது. வெற்றியிலேயே மிகப்பெரிய வெற்றி யாருக்கு? பிரேமலதாவுக்கு தான் வெற்றி. இதே தேவைக்கு திமுக கமலஹாசனை ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி கொடுத்து இந்த அசைன்மெண்ட்டுக்காக தயார் செய்தது.